ஹாய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணேன்ட்டு பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டையே நான் லஞ்ச் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் வந்துட்டு இட்லி தான் பண்ணியிருந்தேன். இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறமா அந்த பெருஞ்சீரகம் கீரை இருக்குல்ல, அதை வச்சு வந்து போண்டா ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா மல்லிகையில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல் கொடுக்கும்ல, அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதே வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அடித்தட்டு இட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒழுகி அங்கேயும் இங்கேயுமா இருக்கும்ல, அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தை வந்து முன்னாடியே வந்து தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருங்க, கொதிக்க வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு நம்ம வைக்கும்போது அடித்தட்டு இட்லி வந்து சூப்பராக வரும். போண்டா மிக்ஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, எண்ணெய் தூக்கி எப்போ தான் எண்ணெய்க்குள்ளே போடுவீங்கன்ட்டு. கொதிக்கிற எண்ணெயில் போண்டா மிக்ஸை போட்டு போண்டாவை ரெடி பண்ணி எடுத்து காலையில் நாஸ்டாக்கு வச்சு சாப்பிட்டு எடுத்து முடிச்சாச்சு. குட்டீஸ் லீவ் சமயத்தில் மட்டும்தான் 4 பேர் உட்காந்து சாப்பிட முடியும், அதுவும் காலையிலேயே. அது இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிச்சு.